24 ஏக்கர், 1 ஏக்கர் 1000 ரூபாய். எல்லாத்துனாலையும் ஒரு பைத்தியம் தான் சொல்லுவோம். ஒரு 1000 மரம் இருக்கும். தென்னை மரமும் மாமரம் தான் எங்களுக்கு சோறு போடுது. நீ சொன்ன மாதிரி சந்தன மரம் எல்லா மரமும் உள்ள இருக்கு. இந்த மரம் எப்படி பாருங்க, நெல்லிக்காய் மரம், இந்த காட்டு நெல்லி, வாழை, தென்னை, இது பாருங்க கடம்பா. அங்க உள்ள நுழையும் போது நீங்க அப்படி அணைச்சிங்கன்னாக்கா கொள்ளாது, அவ்வளவு பெரிய மரம். தேடி தேடி வாங்கியிருப்பீங்க போல ஒவ்வொரு மரக்கன்றையும். இல்ல காயேன்னு முடியறதெல்லாம் சொல்லி பார்ப்போம். வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், பாவக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், என்னென்னமோ இருக்கு. எல்லா காயும் இருக்கு. அதை பார்த்து முடிக்க ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். உரம் போடுறதில்ல, பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை. இயற்கையான உரம். இந்த கோமாதா அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா கோமாதா ஏதோ சொல்லுது. தமிழ்நாட்டிலோட அரசியல் களத்துல பல மாற்றங்களை சந்தித்த ஒரு இடம். தைலாபுரம் அப்படின்னாலே அதற்கு அடையாளம் திரு ராமதாஸ் அவர்கள் தான். அப்படிங்கிறப்ப உங்களுடைய பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால இங்கே உங்களுடைய அந்த நினைவுகள் எப்படி இருக்கு? ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த இடத்த விட்டு கொடுக்காம இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய நினைவுகள் பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? ஆரம்பத்தில் வந்து நான் திண்டிவனத்தில் தான் இருந்தேன். திண்டிவனத்தில் தான் என்னுடைய வீடு. திண்டிவனத்தில் தான் எனக்கு மருத்துவராக எனக்கு அரசு மருத்துவமனையில் சேர்ந்தேன். அங்கே அரசு மருத்துவமனையில் ஒரு 3 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அப்புறம் அங்கே வந்து திண்டிவனத்தில் தான் ஒரு வீடு கட்டினேன், புது வீடு. அப்புறம் என்னுடைய நோயாளிகள் நிறைய வருவாங்க. நாளைக்கு பார்க்குற நோயாளிகள் இன்றைக்கே டோக்கன் வாங்கி வச்சுக்குவாங்க. அவ்வளோ கூட்டம் வரும். 3 ரூபா தான். எவ்வளோ ஃபீஸு? 3 ரூபா. அதன் பிறகு அந்த வீடு மக்களை பார்க்குறதுக்கு போதலை, கூட்டம் அதிகமாக வர்றதுனால இந்த வீட்டை அம்மா கட்டினாங்க. சரி, இங்கேயே வந்துட்டோம். இங்கே வந்த பிறகு மக்கள் நிறைய பார்க்க முடியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 100, 200 அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். அதாவது இங்கே தான் வாங்கணும், இங்கே தான் இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மருத்துவராக இருக்கும்போது திரைப்படம் பார்க்க புதுச்சேரிக்கு போவோம். போகும்போது எங்கள் ஊர் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து நேராக போனோம். என்னுடைய ஊர், நான் பிறந்தது கீழ்சிவரின்னு ஒரு ஊர். அவங்க பிறந்தது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். என்னுடைய பாட்டி ஊரும் அதான், மாமியார் ஊரும் அதான். அந்த நல்ல ஊருன்னு பேர். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கோமாதா ஏதோ சொல்லுது. இந்த பக்கம் இங்கேருந்து இப்படி போனோம், கீழே வந்து பாறையாக இருக்கும். அதனால இந்த பாறையை உடைச்சி வச்சோன்னா கிணறு வெட்டி தண்ணி எடுக்கணும். இங்கேருந்து இந்த பக்கம் போனோம்னா போர்வெல்ஸ், போர் போட்டு தண்ணி. அப்போ நான் பார்த்தா சரி இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு ஒரு சேட்டு, அந்த சேட்டுக்கிட்ட அவருடைய நிலம் தான் இது. ஒரு 24 ஏக்கர், 1 ஏக்கர் 1000 ரூபாய். 24 ஏக்கர் வாங்கி போர் போட்டேன். 10 அடி 15 அடி தண்ணி பீரிட்டு மேலே வந்தது அந்த காலத்தில். அப்போ இப்போ வந்து 300 அடி 400 அடி போயிட்டு நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு. நீர் மட்டம் கீழே. அப்புறம் இதெல்லாம் வாங்கி தென்னை மரம் பாருங்க, தென்னை மரம், மாமரம், செடி. அந்த தோட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா பயங்கரமா வந்துட்டு நீங்க அதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ தென்னை மரங்கள், என்னென்ன மரம்லாம் இருக்குமோ அத்தனை மரங்களும் வந்துட்டு உங்களுடைய தோட்டத்தில் இருக்கு. சந்தன மரம் முதற்கொண்டு இருக்கு. எண்ணிக்கையிலேயே வந்துட்டு தென்னை மரம் அதிகமாவே இருக்கு. கிட்டத்தட்ட 700க்கு மேல. தென்னை மரமும் மாமரம் தான் எங்களுக்கு சோறு போடுது. நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறோம், மற்றவங்கலாம் வந்து சென்னையில இருக்காங்க. இத்தனை மரங்கள் இங்க வந்துட்டு எல்லா காய்கறிகளும் இருக்கு. நீங்க வந்து ஏற்கனவே என்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு எல்லா காய்கறிகளும் இருக்கு, எல்லா அவ்வளோ மரங்கள் இருக்கு. நீங்க எங்க போனாலும் வந்துட்டு மரக்கன்றோட தான் வருவீங்க. இங்க வந்து ஆமா, நான் டெல்லிக்கு போறேன்னு வச்சுங்க, அங்க எல்லா நர்சரியும் போவேன். இந்த நர்சரியில் இருக்கிறவங்க சொல்லுவான், இப்ப புதுசா எதுவும் வரலன்னு. வாங்கிட்டீங்கன்ட்டு வாங்கி எடுத்து ஃபிளைட்ல வச்சுருவாங்க. விமானம் பணிப்பெண்கிட்ட இது போகும்போது ஞாபகமா என்கிட்ட கொடுமா அப்படின்னு ஒரு முறை வைக்கும். அது கொண்டு வந்து நடுவேன். அந்த மாதிரி அதெல்லாம் பயிற்சியம் தான். அது ஒரு வகையான பயிற்சியம் தான். அது எப்படி இயற்கை சார்ந்த ஒரு இடத்த அமைச்சுக்கணும், அந்த இயற்கை மேல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ஆர்வம்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னமோ தெரியல, ஆரம்பத்துல இருந்தே மருத்துவரை வந்து வட்டார அரசு மருத்துவமனையில நான் போய் சேர்ந்ததும் அப்போ அங்க கல்லூரி கோவிந்தசாமி ஆர்ட்ஸ் காலேஜ்னு இப்போ இருக்கு. அதுல போய் வந்து மரக்கன்றுகள் அங்கெல்லாம் வாங்கி நிறைய மரக்கன்றுகள் அதில் நட்டேன், மரங்களை நட்டேன்.
அப்போ இயற்கையாகவே எனக்கு இயற்கையோட இயந்து வாழற ஒரு இது, மரம் செடி கொடிகள் எல்லாத்து மேலேயும் ஒரு பைத்தியம் தான் சொல்லலாம்.